நிச்சயமா மேசராசி அன்பர்கள் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நபர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் முதல்ல இவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னா, இந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பற்றி இவங்க கார் பார்க்கிங் பிரச்சனையிலிருந்து சரிங்க சார். இப்போ வந்து மேஷராசி இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும், யாருன்னு தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க கிட்டேருந்து நான் எப்படி விலகி இருக்கிறது? அதுக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரமோ அல்லது இறை பரிகாரமோ செஞ்சுக்கலாமா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். அஸ்ட்ராலஜர் அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் ஜோதிடம் நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அப்படிங்கும் பொழுது எண் கணிதமும் அடங்குங்க. எண் கணிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன நம்பர்ஸ் வேணும், காருக்கான நம்பர் உங்களுக்கு வேணுமா, மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவையா, மொபைல் நம்பர் எந்த நம்பர் உங்களை நல்லா உயர்த்தி விடும், எந்த கார் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல உயரத்திற்கு செல்ல முடியும், இந்த மாதிரி எண்கள் மூலமா பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நியூமராலஜி சாருக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். இவங்க வேற யாருமே இல்லை, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்களுக்கு நீங்க கொண்டு செல்லக்கூடிய விதங்களும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா நீங்க புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலே போதும், மக்கள் வந்து அவங்களும் ஒரு ஜோதிடர் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதை மக்களுக்கு அந்த புக்கையும் நான் இப்போ அறிமுகப்படுத்திடுறேன். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் படித்தாலே போதும், நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடர் ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த ஒரு புக்கில் இருக்குங்க. இந்த ஒரு புக்கை படித்தா மட்டும் போதும், நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிக்க முடியும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த ஒரு புக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை சார்கிட்ட கொரியரில் வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாபிக்கு நம்ம போயிடலாம் சார். ரொம்ப சிறப்பான டாபிக் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு மூளையை கசக்கி இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சார், காமனான ஒரு விஷயம்னு சொல்லிடலாம். ஸோ ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வேறு ஒரு ராசிக்காரராக இருக்கலாம், இல்லை அவங்க ராசிலே இருக்கலாம், யாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அழகாக இன்னைக்கு பார்த்துடலாம். அதை பற்றி மக்களுக்காக சொல்லிடுங்களேன். முதல்ல வணக்கம். டிப்ரெஷன் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, சொத்து சேர்க்குற மாதிரி எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அது டிப்ரெஷனாக தான் இருக்குது. உண்மை. ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது இது ஒரு வித நோய் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல இந்த எந்த சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ, இந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே வந்தாலே நமக்கு மூளை கரெக்டாக இருந்து பர்ஃபெக்ட், அந்த தெளிவான மனநிலை வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ யார் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டா அவரை விட்டு விலகி நிற்பது நல்லது, இல்லை தவிர்த்தரலாம். குறிப்பிட்ட ராசி மாதிரி குறிப்பிட்ட உறவுகளில் ஒரு ராசிக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில உறவுகள் ஒரு சில வேலை செய்யும் அந்த மாதிரி வரும். ஒருத்தருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலர் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை மாமியார் மாமனாராக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கும். இதே இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில், சார் எனக்கு வர கிளைண்ட்லாம் இப்படி பிரச்சனையாகவே இருக்குது, பணம் என்கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்குது. உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் வாங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த அனுபவிக்கும் போது எனக்கு கஷ்டம் தெரியும். அப்போ அந்த டிப்ரெஷன் நபர் இந்த ராசியில் தெளிவாக சொல்ல போகிறேன். நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக மாறப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய, டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் விலகி இருக்கிறதே நல்லது. ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்போ பார்த்துடலாம் சார். மன அழுத்தமும் டிப்ரெஷனும் எல்லாருக்கும் வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து முதல் ராசி மேஷராசி சார். மேஷராசி நேயர்களுக்கு யார் மூலமாக அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் வருதுன்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேஷராசியாக இருந்தால் உங்களுக்கு அந்த மன உளைச்சலை, டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யார்? ஒரு நபரோ இல்லை 2 நபர்களோ இருக்கலாம். அவங்க பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக மேஷராசி அன்பர்கள் இவங்களுக்கு
தொந்தரவு கொடுக்க நபர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் திறமை வாய்ந்தவர்கள். மேசராசி அன்பர்கள்லாம் ரொம்ப ஸ்பான்டனிட்டி இருக்கும், திறமை இருக்கும், தைரியமானது என்னென்னு பார்ப்போன்னு. அப்போ இவங்களுக்கு இந்த திருஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்புள்ள ராசி இந்த ராசி. ஏன்னா இவங்க வளர்ச்சி, இவங்களை குறிக்கோள், இவங்க தொலைநோக்கு பார்வையாக சிந்திக்கக்கூடியது. முதல்ல இவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னா இவங்க அண்டை வீட்டாரிடம். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இவங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவும் தொல்லையும் கொடுக்கக்கூடிய முதல் நபராக இருப்பார். இந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை பற்றி இவங்களுக்கு கார் பார்க்கிங் பிரச்சனையிலிருந்து வாட்டர் போகிற ப்ராப்ளம் சொல்லுவாங்க. உங்களை பற்றி நெகட்டிவ் பப்ளிசிட்டி பேசுகிற வரைக்கும் நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது வேற அப்படின்னு போகிற மாதிரி. அப்போ உங்களை முதல் பண்ணக்கூடிய ஆனால் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அந்த ஒரு நபர், ஆண் பெண் யாரோ ஒரு நபர், பெண்களுக்கும் அதே பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பழகிறவர். உங்கள் சீக்கிரட்டை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்கள் அளவாக பேசிக்க வேண்டியது இதை முக்கியமான விஷயம். அந்த நபர் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவும் தொல்லையும் கொடுத்து மன அழுத்தத்துக்கு ஆயிடுவார். இது என்ன ஒரு விஷயம்னா உங்கள் மன அழுத்தத்துக்கு இவர் தான் காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். அப்போ இதனால தான் நமக்கு டென்ஷன் வருதுன்னு யோசிக்கவே முடியாது. எதனால பிரச்சனை எல்லாமே நல்லா தான் எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய இதாயிரும். அடுத்து இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள் தாங்க இவங்களுக்கு பிரச்சனை. இவங்க ட்ரைனிங் சொல்லுவாங்க, எப்பா என் டிப்ரெஷன் காரணமே என் கீழே வேலை செய்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி. இப்போ இவங்ககிட்ட இருந்து அந்த இவங்களுக்கு ஜூனியராக இருக்கிறவங்க அந்த ஜூனியர்கிட்ட இவங்களுக்கு வேலையை கரெக்டாக கொடுத்து நீ முடிச்சு கொடுத்துட்டு போகணும், இந்த மாதிரி தெளிவாக பிரித்து வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன் அப்படின்னா இவங்க இங்கே ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலைன்னா அதே வேலையை ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க செஞ்சுட்டு இவங்க மேலதிகாரிகள்ட்ட இவங்க திட்டுவாங்க, பேட் நேம் ஆகி போயிடும். என்ன நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ அந்த வேலை செய்யும் இடத்துல இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். இந்த டிப்ரெஷனுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் பண்ணாத மேசராசி. இந்த ராசி என்பர்கள் எல்லாமே மனக்கணக்காக போட்டுட்ருக்கோம். நான் என்ன சொல்வேன், இன்றைக்கி காலகட்டத்தில் டாக்குமெண்ட் பண்ணிடணும். யாருக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன வந்தது, அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கவனித்து பண்ண வேண்டியது. இப்போ இந்த டிப்ரெஷன் பார்த்தோம், இந்த ராசிக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு கவனமாக இருக்கணும். என்ன தெரியுமா, இவங்களோட பைக்குங்க. இன்னைக்கு எல்லாரும் காரை நினச்சிட்டு இருப்பாங்க. மேசராசி பைக்கை பற்றி வருத்தப்படாத மேசராசி இல்லை. ஆணோ பெண்ணோ என்னன்னா முக்கியமான நேரத்தில் என் பைக்கு கழுத்தரிச்சிருச்சு. ஏன்னா உயிர் உள்ள உயிரிட்ட நம்ம எனர்ஜி தான். என்ன ரீசன்னா இது இவங்க பைக்கை யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாத ராசி இந்த மேசராசி. இரவலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ராசியோட அம்சம் பைக்குங்கிறது 3ஆம் படம் காரகத்துவம் குறிக்கும். அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் வரும், உங்கள் அவசரத்துக்கு ஆகாது. அப்போ இந்த ராசி நம்மளுக்கு பைக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் எப்போவுமே பர்ஃபெக்டாக இன்ஜின் ஆயில் மாற்றுறது இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைப்போம். இன்டர்வியூக்கு போகும்போது இதாகலை, ஒரு அவசரத்துக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா இது நமக்கு மன உளைச்சலாயிரும். அப்போ ரொம்ப கவனிக்கணும். அடுத்து இவங்க தொந்தரவு தொல்லை கொடுக்குற இடம் எதுறீங்களா, இந்த பூர்வீக சொத்தை பிரிக்கும் போதுங்க தொல்லை ஆரம்பிச்சிடும். பூர்வீக சொத்து படிக்கும்போது மன அலைச்சல், எனக்கு சொத்தே வேணாம், உறவும் வேணாம், போய் தொலைங்க சொல்கிறது. ஆனால் அதில் அந்த சண்டை வரும் பொழுதோ மனஸ்தான் வரும்போதோ இவர்களை சொன்ன அந்த அவமான வார்த்தைகள் காலகாலத்துக்கு இருக்கும். இந்த ராசி அவ்வளோ சீக்கிரம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம எவ்வளோ பண்ணோம், கௌரவத்தை விட்டு கொடுத்தோம். ஆமாம், அவ்வளோ இதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில வார்த்தையை சொல்லி இவங்க அவ்வளோ திறம்பட செஞ்சுருப்பாங்க. அதை அந்த ஒரு நல்லா இருக்குன்னு கூட சொல்லலைன்னா பரவாயில்ல, குறை சொல்கிறதில் சொல்லும் போது இந்த ராசி கோவம் வந்துடும். என்ன எல்லாம் பண்ணேன், ஒன்று வருகின்ற கலஸ்திரத்தை அவங்க சொல்லிடுவாங்க, இல்லை அவங்க வீட்டார் சொல்லிடுவாங்க. நிறைய ஆண்கள் சொன்ன விஷயமே பார்த்துருக்கேன். என் மாமியார் இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் மாமியார் மருமகள் போயிட்டு இன்னைக்கு மருமகன் மாமியார் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் அதாவது எங்கள் ஜோதிடரில் பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கூட இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த மாமியார் அவங்க தான் வாழாத வாழ்க்கை, தான் விட்ட மிஸ்டேக் என் பொண்ணுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறது ரைட்டு. ஆனால் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அந்த குடும்ப உறவுகளில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கங்க. இந்த நபர் இன்னொன்று, சித்தப்பா என்ற உறவு இல்லை மூத்த சகோதரரிடம் ஒரு சில தொந்தரவுகளோ அவங்க சொல்கிற அத்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு 1-2 முறை யோசிங்க. பொருளாதார விரயம் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் பண்ணி தான் இதாச்சு, எனக்கு சப்போர்ட் பண்ணலை, எங்கள் சித்தப்பா அந்த ஒரு வார்த்தை விட்டு கொடுத்தா நாங்கள் நல்லா இருந்திருப்போம். இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நடந்தது ரொம்ப வருத்தக்கூடியது. இவங்க டிப்ரெஷன் இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கவனமாக இருங்க. இல்லை விட்டு விலகிட்டு ஒரு சில பரிகாரம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அதான் இந்த ராசியோட அம்சமே.
சரிங்க சார். இப்போ வந்து மேஷராசி இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில வரணும். யாருன்னு தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க கிட்டேருந்து நான் எப்படி விலகி இருக்கிறது? அதுக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரமோ அல்லது இறை பரிகாரமோ செஞ்சுக்கலாமா? நிச்சயமா இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, ஹில் ஸ்டேஷனு, இந்த மாதிரி ஒரு அத்லெட் இதெல்லாம் பிடிக்கும். இவங்க மைண்டு சேஞ்சுக்காக நான் என்ன சொன்னேன், ஒரு இடமாற்றம், நீர்நிலை இடத்துக்கு போங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் போங்க, ஒரு ட்ரக்கிங் போங்க. இந்த மாதிரி நான் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மலைமேல் கோயில் கொடுப்பேன். ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலும் இந்த ராசிக்கு மனம் மாற்றம் ஏற்படும். இப்போ அங்கே போயிட்டு வரும்போது அந்த ஆன்மீகமும் சரி, உங்கள் உடல் ரீதியாக எண்ணத்துக்கு உங்களுக்கு தகுந்த வைப்ரேஷன் கரெக்டாக அட்ராக்ட் ஆகிடும். ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க. நான் பொதுவாக பழனி கொடுத்துருக்கேன், திருவண்ணாமலையெல்லாம் கொடுத்தேன் இந்த ராசி அன்பர்களுக்கு. சூப்பராக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி போயிட்டு வரலாம் இவங்க. கண்டிப்பாக சார். இறை வழிபாட்டோடு சேர்ந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும். இந்த ராசிக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்திருக்கும். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது மனநோயாக மாறுறதுக்குள்ளே நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கிட்டேருந்து அவங்க விலகி இருக்கட்டும். அதே மாதிரி சாரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். நீங்களே ஜோதிடர் ஆகணும், உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி ஒரு முறை படிச்சு பாருங்க. இந்த புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் முழுசா உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஒரு வல்லுனரான ஜோதிடர் ஆயிடலாங்க. இந்த புக் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு. இல்லை சாரோட நம்பருக்கு, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்டேருந்தும் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.